सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீகுருभ्यो நமः. நாம கிட்டத்தட்ட இந்த கிரந்தத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 ஸ்லோகங்கள் தான் பாக்கி. இந்த கிரந்தம் சுமார் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நாம ஆரம்பிச்சோம். சுமார் ஜனவரி மாசத்துல இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம். இந்த கிரந்தத்தினுடைய கவி ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஸ்லோகங்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அங்கங்க பார்த்துருக்கோம். அது சுயமாவும் அனுபவிச்சிருக்கோம். ஸ்ரீ ராமசாஸ்திரி அப்படிங்கிறவர் 30 வருஷம் உழைச்சு இந்த கிரந்தத்துல ரொம்ப ஈடுபாடோடு எழுதியிருக்கார். ஆனா இப்படி ஒரு கிரந்தமானது இருக்குன்னு பல பேருக்கு இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய இந்த விபாகங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த ஃபீல்டில் இருக்க வாழ்க்கை கூட தெரியாத போயிடுத்து. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தமானது நம்மளுடைய ஒரு முயற்சியினால வெளிவருதுங்கிறதே நமக்கு ஒரு அனுகிரகம் தான். வஸ்துதா இந்த கிரந்தம் இப்படி ஒரு கிரந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. எங்களுடைய குருவா இருக்கக்கூடிய வாத்தியார் பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாய டாக்டர் மணித்ராவிட சாஸ்திரிகள் அவர் ஒரு தடவை இந்த கிரந்தத்தை சொல்லணும்னு ஸ்ரீமான் ஏஎஸ் பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தார். எனக்கு முதல்ல காவியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இல்லை. ஈடுபாடுன்னு சொன்னா ரொம்ப பிரவருத்தி இல்லை. மீமாம்சா சாஸ்திரம் படிக்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய கிரந்தங்களை நிறைய பார்த்து அப்படிதான் பழக்கப்பட்டது. காவியங்கள்ல ரொம்ப ஒரு பிரவருத்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சாருன்னு எனக்கு முதல் தடவை போன்ல பேசும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய பேர் தான் சொல்லியிருக்காரான்னு ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா என் மேல எனக்கே நம்பிக்கை கிடையாது. சாதாரண ஒரு காவியம் சொல்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு காவிய விஷயங்கள்ல ரொம்ப பிரவருத்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப கடினமான காவியமா இருக்கே, இதை எப்படி நம்ம பேரை சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் அவர்கிட்ட தெரிவிச்சேன். அப்புறம் என் பேர் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு வாத்தியார் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சது நேரடியாகவே. சரி, இதுவே ஒரு அனுகிரகம் நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் இதுல இறங்கினேன். வஸ்துதா அந்த அனுகிரகத்தின் பேரால எனக்கு எந்த வித சிரமமும் வரல. இதை பத்தி மகாபெரிவா தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, எந்த அளவுக்கு இது சமத்காரமா பண்ணிருக்கா அப்படின்னு. இதனுடைய இந்த மங்கள ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துட்டு ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணியிருக்கார். அவருடைய உபன்யாசத்தை சங்கிரகம் பண்ணி இந்த தெய்வத்தின் குரல்ல எழுதியிருக்கா. 3வது பாகத்திலையும் 5வது பாகத்திலையும் எழுதியிருக்காங்கிறது என்னுடைய நினைவு. 2த்துலயும் வந்திருக்கு. ஒரு இடத்துல இந்த மங்கள ஸ்லோகத்தை மாத்திரம் அவர் சொன்னதே புஸ்தகத்தை எழுதியிருக்கா. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 பக்கம் வரையில் வந்திருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு மங்கள ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துட்டு அவ்வளவு விரிவா உபன்யாசம் பண்ணியிருக்கா. இதே மாதிரி இன்னொரு பாட்டுல இந்த நான் முதல் சொன்னது மங்கள ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துட்டு சொன்னது. அதுக்கப்புறம் இந்த சமத்காரமா ஸ்லிஷ்டார்த்தமா வரக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து இந்த காவியம் இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு அது ஒரு 20லிருந்து 30 பக்கம் வரையில வர்ற அளவுக்கு மகாபெரிவா இது உபன்யாசம் பண்ணிருக்கா. அப்படின்னு சொன்னா இந்த கிரந்தத்தினுடைய உயர்வு எவ்வளவு பெருசா இருக்கும். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா இது மற்ற இடங்கள்ல பரவாம போயிடுத்து. இப்போ நம்ம மூலமா அது வெளில வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத ஒரு புஸ்தக வடிவமாகவும் பண்ணணும். அப்படி பண்ணி எங்களுடைய குருநாதாலா இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாய மணித்ராவிட சாஸ்திரி அவர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு. இந்த கிரந்தத்தை சமாபனம் பண்ணி அதே எங்களுடைய குருநாதாளுக்கு இந்த விதமாகவும் சமர்ப்பணம் பண்ணணும். புஸ்தகமாகவும் வெளியிட்டு அவருடைய பாத சரணார விந்தங்கள்ல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. 106வது ஸ்லோகம். கிரந்தம் வீக்ஷ்ய குணாகுணாவவஹிதா நிர்தார்ய நந்தந்தி யே
ये निन्दन्ति च तांश्च शिरसा भक्तिव वन्दामहे कर्तुः साम्प्रतिकत्वमेव परमो दोषः कृतेरित्यमुम् अस्पृष्ट्वैव हुमित्यनादरकृतां नामापि न ब्रूमहे. இந்த கிரந்தத்தை எழுதிட்டு இது பண்டிதர்களுடைய முன்னிலையில ஒப்படைக்கும் பொழுது ஒரு வாக்கியம் சொல்றார். என்ன சொல்றாருங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். கிரந்தம் வீக்ஷ்ய குணாகுணௌ அவஹிதாக நிர்தாரிய நந்தந்தி ஏ ஏ நிந்தந்தி ச தான் தான் ச शिरसा भक्त्या एव वन्दामहे कर्तुः साम्प्रतिकत्वम् एव परमः दोषः कृतेः इति अमूम् अस्पृष्ट्वा एव हुम् इति अनादरकृतां नामापि न ब्रूमहे. என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு கிரந்தத்தை இயற்றியிருக்கேன். இதே பண்டிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், நல்லா சோதிச்சு பாருங்கோ. இதுல இருக்கக்கூடிய ரொம்ப கவனமாவும் பாருங்கோ. இதுல இருக்கக்கூடிய குணமோ அல்லது தோஷகாவோ ரெண்டுத்தையும் நல்லா உத்து கவனிச்சு எந்த விதமான மாத்சரியங்கள் இல்லாமல் முன்னாடியே நினைச்சுட்டு இது தோஷம்னு சொல்லணும்னு நினைக்காத நேர்மையாக நன்கு ஆலோசிச்சு விசாரிச்சு இத யாரு இப்படி படிச்சதுக்கு அப்புறம் யார சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களை நான் பக்தியோடு நமஸ்கரிக்கிறேன், தலை வணங்கி நான் நமஸ்கரிக்கிறேன். அவர்களை மட்டும் இல்லை, இதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் இருக்கா இல்லையா, அதையும் யாரு பார்த்து இந்த கிரந்தம் சரியில்லை அப்படின்னு சொல்றாலோ அவர்களையும் நான் பக்தியோடு நமஸ்கரிக்கிறேன். ரெண்டு பேரையும் நான் நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் இந்த புஸ்தகத்தை பார்த்திருக்காளா இல்லையா, ரொம்ப அதுல விசாரம் பண்ணிருக்காளா இல்லையா, இது சரியா இல்லையா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணிட்டு அதுல சில பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தோஷம் அடைகிறா, சில பேர் இது தப்பா இருக்கு அப்படின்னு இந்த கிரந்தத்தை கொஞ்சம் குறைவா சொல்றா. ரெண்டு பேரையும் நமஸ்கரிக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேரும் இதை படிச்சுட்டு சொல்றா. அப்போ மூணாவது பாதத்தில் என்ன சொல்றாரு தெரியுமோ, சில பேர் இது புதுசா யாரோ இயற்றிருக்கா அப்படின்னு அந்த புதுமைன்னு ஒண்ணு இருக்கே அதுவே ஒரு தோஷத்துக்கு காரணமா எடுத்துண்டு இதை தொடாமலேயே இதை யார் நிந்திக்கிறாளோ அவளுடைய பேரை கூட நான் சொல்ல தயாரா இல்லை. ஏன்னா அவதான் பார்க்கவே இல்லையே, பார்க்காம இது புதுசுனால அதுல தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவா இருக்காளே அவளுடைய பேருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த அர்த்தத்தை எந்தெந்த பதங்கள் சொல்றதுங்கிறது பார்ப்போம். கிரந்தம், இந்த கிரந்தத்தை காவியத்தை, வீக்ஷ்ய நன்கு ஆராய்ந்து விட்டு பார்த்து விட்டு, குணாகுணோ அவஹிதாகன்னு சொன்னா ரொம்ப சாவதானத்தோடு இருக்கக்கூடியவர்கள், மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். குணாகுணௌ, குணஹான்னு சொன்னா நல்ல விஷயங்கள், அகுணஹான்னு சொன்னா தோஷங்கள், இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள். குணாகுணௌ நிர்தாரிய நிர்ணயம் செய்துவிட்டு, ஏ நந்தந்தி யார் சந்தோஷம் அடைகிறார்களோ அல்லது ஏ நிந்தந்திச்ச இதை குறை கூறுகிறார்களோ, தானு அவர்களை அப்படின்னு என்ன அர்த்தம், முதல் தான் அப்படிங்கிறது ஏ நந்தந்தி யார் திருப்தி அடைந்து சந்தோஷத்தோடு இருக்கார்களோ அவர்களை, இரண்டாவது தான் அப்படின்னு ஏ நிந்தந்தி யார் இதுல இருக்கக்கூடிய குறைய சுட்டி காட்டி இதுல இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறார்களோ அவர்களையும், சிரசா தலை வணங்கி, பக்தியா ஏவ பக்தி ஸ்ரத்தையோடு ஏவ அப்படின்னு நான் ஏதோ அவர்களை குறை சொல்றதுக்காக இல்லை, உண்மையாகவே பக்தியோடு நிச்சஞ்சலமா எந்த ஒரு கபட புத்தியும் இல்லாமல் பக்தியோடு, பக்தியா ஏவ வந்தாமஹே வணங்குகிறோம். அந்த கவியானவர் வணங்குகிறேன் தன்னை சொல்லிக்கிறார். அதே சமயத்துல கர்த்துஹு சாம்பிரதிகத்துவமேவ, இந்த கவி புதுசா ஏதோ எழுத வந்திருக்காரு, இவர் ஏதோ முன்னாடி எல்லாம் நிறைய காவியங்கள்லாம் எழுதல. இந்த சாம்பிரதிகத்துவம் இப்பொழுது வந்தவர்,
புதுசு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே பரமஹா தோஷகா, இந்த காவியம் ஒரு துஷ்ட காவியம் அப்படின்னு யாரு கிருதேகே இத்தியமும் அஸ்பிருஷ்டுவா ஏவ, இதை தொடாமலேயே பிரிச்சு கூட பார்க்காம ஒரு புதுசா வந்திருக்க என்ன எழுதியிருக்க போற, இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. பொதுவாகவே நமக்கு இந்த ஒரு எண்ணம் உண்டு, பழசுன்னு சொன்னா அது உயர்ந்தது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியானதா இல்லையா அப்படிங்கிறது உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு வந்துடும். புதுசுன்னு சொன்னாலே கொஞ்சம் ஓரம் கட்டுறதுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. இது இவருக்கு மட்டுமே இல்லை, நாம காளிதாசருடைய விஷயத்துல கூட பார்க்கலாம். புராணமித்யேவ ந சாது சர்வம் நச்சாபி காவியம் நவமித்யவத்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார் காளிதாசர். இன்னைக்கு நாம கொண்டாடுறோம், ஆனா அவருடைய ஆரம்ப காலத்துல அவருக்குமே இந்த சிரமம் இருந்திருக்கு. அதனாலதான் என்ன சொல்றார், புராணமித்யேவ ந சாது சர்வம், பழசுங்கிறதுனாலேயே எல்லாமே உயர்ந்ததுங்கிறது இல்லை. அதே சமயத்துல நச்சாபி காவியம் நவம் இது அவத்தியம், புதுசா வந்திருக்கு இந்த காவியம் அப்படிங்கிறதுனாலேயே அது தோஷத்துக்குரியதானது இல்லை. அப்போ எதுதான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சந்த பரீட்ச அந்நிய தரத் பஜந்த, இந்த நல்ல ஒரு பண்டிதர்கள் என்ன பண்ணுவான்னா ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்து படிச்சு அதுல ஆராய்ச்சி பண்ணி எது சரியானதுன்னு முடிவு பண்ணுவா. யார் வித்வான்களா இருக்கக்கூடியவா, நல்லவாளா இருக்கக்கூடியவா இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணமும் காமிக்கிறார். தங்கமா இருந்தாலும் அதை நெருப்புல போட்டு சுட்டு எடுத்துதான் தெரிகிறது இது தங்கமா இல்லையான்னு, வெறுமனே வச்சிருந்தா தெரியாது இல்லையா. ஹேம்ன பரீட்ச ஹேம்னஹா அக்னோ பரீட்சத்தே விசுத்தி ஷியாமி காப்பிவா, அது தோஷத்துடன் கூடியதா இல்ல 100% உண்மையான தங்கமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எப்போ தெரியறதுன்னு கேட்டா அதை அக்னியில போட்டு பொசுக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தானே. அதனால ஒரு விஷயத்தை ஒரு காவியத்தை எடுத்து பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் தான் நாம அதனுடைய ஒரு தரத்தை முடிவு பண்ணணுமே தவிர்த்து பழசுங்கிறதுனாலேயே அதை கொண்டாடுறதோ புதுசுங்கிறதுனால அதை ஒதுக்குறதோ கூடாதுன்னு காளிதாசர் தன்னுடைய காவியத்தை சொல்லிட்டாருன்னா அவருடைய ஆரம்ப காலத்துல அவருக்கும் இந்த நிலைமை இருந்திருக்கு. அந்த அதே போலதான் இப்போ இந்த கவியும் சொல்றார், நான் புதுசா வந்திருக்கேன் புதுசா எழுதியிருக்கேன்னு ஒரு காரணத்தை மாத்திரம் வச்சுட்டு பரமஹா தோஷா, இதுதான் இந்த கிரந்தத்துடைய தோஷான்னு கிருதேஹே இதி அமும் அஸ்பிருஷ்டுவா ஏவா, கிருதேஹே சாம்பிரதிகத்துவம் கர்த்துஹு சாம்பிரதிகத்துவம், புதுசான கவி புதிதான ஒரு காவியம் அப்படிங்கிறதுனாலேயே அதையே தோஷமா வச்சுண்டு இந்த காவியத்தை தொடாமலேயே அப்படின்னு அர்த்தம், வாசிக்காமலேயே அமும் அஸ்பிருஷ்டுவா ஏவா அப்படின்னு ஒரு திரஸ்காரத்துல பண்ணக்கூடியதான ஒரு செயல், இது வேஸ்ட், இது பிரயோஜனமற்றது அப்படின்னு, அல்லது தோஷத்துடன் கூடியது அப்படின்னு அப்படின்னு ஹுங்காரத்தை பண்ணி அனாதரத்தை அவர்களுடைய ஆதரவின்மையே காண்பிக்கிறது அப்படின்னு யாரு பண்றாளோ அனாதர கிருதாம் நாமாபி நபூமி, அவங்க பேர் கூட சொல்ல நான் தயாரா இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பா யாரும் இந்த காவியத்தை அப்படி பண்ண மாட்டான், படிச்சா கண்டிப்பா சந்தோஷம்தான் அடைவா, குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அன்னியோட நிலையில அவர் எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகத்தை. இப்பேற்பட்ட அந்த தொடாத குறை சொல்றவார்களுடைய பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவர்களுடைய விஷயத்துல எனக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஜுகுப்சா அப்படின்னு சொல்றார். அடுத்தது 107வது ஸ்லோகம். ஸ்ருங்கேரி புரசாரதாங்கிரி கமலத்வந்த்வம் பகூன் வத்சரான் சேவித்வா ததனுக்ரஹேன பரமம் வைதுஷ்யமாசே துஷः ஸ்ரீமத்வேங்கட சப்த பூர்வ ரமணாபிக்ஷஸ்ய வித்வன்மனேஹ சூனோஹோ வாகிஹ சாமராஜ நகரி ராமஸ்ய ஜீயாதியம். தன்னுடைய அப்பா பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் ஸ்ருங்கேரிபுர சாரதாங்கிரி கமலத்வந்த்வம் பகூன் வத்சரான் சேவித்வா ததனுக்ரஹேண பரமம் வைதுஷ்யம் ஆசே துஷः ஸ்ரீமத்வேங்கட சப்த பூர்வ ரமணாபிக்ஷஸ்ய வித்வன்மணேஹ சூனோஹ வாக் இஹ சாமராஜநகரி ராமஸ்ய ஜீயாத் இயம். இந்த ராமசாஸ்திரிங்கிற இந்த காவியத்தினுடைய கர்த்தா கிரந்தகாரர், அவருடைய அப்பா பேரு வேங்கட சப்த பூர்வ ரமணாபிக்ஷஸ்ய. வேங்கட அப்படிங்கிற பதத்தை முன்பாக கொண்ட ரமணன், வெங்கட ரமணன் இவருடைய தந்தையார் பெயர்.
அவர் மகா பண்டிதரா இருந்திருக்காருன்னு தெரியறது. எப்படி அப்படின்னு கேட்டா, அவர் ஸ்ருங்கேரியில ரொம்ப நாள் வசிச்சிருக்கார். அவருடைய அப்பா கர்நாடகாவில துங்கபத்ரா தீரத்துல அவர் வசிச்சிருக்கார். அதை இங்க கோடிட்டு காட்டுறார். ஸ்ருங்கேரிபுர சாரதாங்கிரி கமல துவந்தம். ஸ்ருங்கேரி அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடியதான சாரதா அம்பா, அந்த அம்பாளுடைய அங்கிரி கமல துவந்தம், தாமரை போன்ற 2 சரணங்கள். அந்த சரணங்களை பகூனு வத்சரான்னு சேவித்வா அப்படின்னு சொன்னா, அந்த அம்பாளுடைய பாதங்களை பிரணிபத்திய நமஸ்கரித்து, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பகூனு வத்சரான் பல ஆண்டுகள் சேவை செய்து, அதாவது வணங்கி, தது அனுகிரகேன அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால பரமம் வைதுஷ்யம் ஆசேதுஷா, பரமம்னா உத்கிருஷ்டம், உயர்ந்ததான ஒரு வைதுஷ்யத்தை, ஒரு பாண்டித்யத்தை, ஆசேதுஷா அடைந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வெங்கட சப்த பூர்வ ரமணாபிக்ஷஸ்ய, முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்களும் இவருடைய தந்தைக்கு விசேஷனம். அப்பேற்பட்ட வித்வன் மனேஹே வித்வத் சிரேஷ்டஸ்ய, இந்த பண்டிதர்கள்ல சிறந்ததான தன்னுடைய அப்பா பேர் சொல்லிக்கிறார், வெங்கட ரமணன். அவருடைய சூனோஹோ தமையனாகிய புத்திரனாகிய என்னுடைய வாக், இந்த வாக்கானது இக இங்கே, எங்கே இவர் இருந்த இடம் மைசூர், சாமராஜ நகரி ராமஸ்ய, மைசூர் வாசியாக இருக்கக்கூடியதான சாமராஜ நகரம்னு பேரு, சாமராஜபுரம்னு கூட சொல்லது உண்டு. இந்த சாமராஜ நகரத்தினுடைய வாசியா இருக்கக்கூடிய என்னுடைய இந்த வாக், இந்த காவியமானது ஜீயாதியம் பிரகாஷதாம், எல்லா இடத்துலையும் பரவட்டும், எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லாரும் இதை படிச்சு சந்தோஷத்தை அடையட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். அடுத்தது 108வது ஸ்லோகம். தர்க்க வியாகரணாதிஷு க்வசிதபி பிரஜ்ஞா விசேஷாத்யஷः நைவாப்னோத்விதுஷாம் வரஸ்ய ஜகதி க்யாதஸ்ய புத்ரோபி யः வியர்த்தம் ஹந்த ச சாமராஜநகரி ராமோ ஜனிஷ்டாதவா சீதாராவணவாதஜர்யவதரேத் கஸ்மாதஸ்மாத் புவி. இந்த கவி தன்னுடைய ஒரு வினயத்தை பிரகடனம் பண்றார். முதல்ல பதச்சேதம். தர்க்க வியாகரணாதிஷு क्वचित् अपि प्रज्ञा विशेषात् यशः नैव आप्नोत् विदुषां वरस्य जगति ख्यातस्य पुत्रोपि पुत्रः अपि यः व्यर्थं हन्त स चामराजनगरी रामः अजनिष्ट अथवा सीतारावणवादझर्यवतरेत् कस्मात् अतस्मात् भुवि. என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் தன்னை சொல்லிக்கிறார். தர்க்க வியாக்கரணாதிஷு க்வசிதபி பிராஜ்ஞா விசேஷாத் யஷஹா நைவ ஆப்னோத் விதுஷாம் வரஸ்ய ஜகதி க்யாதஸ்ய புத்ரோபி யஹ. விதுஷாம் வரஸ்ய, வித்வான்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள்ல ரொம்ப சிரேஷ்டா இவருடைய அப்பா. விதுஷாம் வரஹ சிரேஷ்டா, அப்பேற்பட்டவருடைய பையனாக இருந்தும் கூட, அது மட்டும் இல்லை, ஜெகதி க்யாதஸ்ய, இந்த வித்வத் ஜகத்துல உலகத்துல ரொம்ப பிரசித்தமானவர் என்னுடைய அப்பா, அவருடைய பையனா இருந்த போதும், அவர் பெரிய பண்டிதர், பெரிய பண்டிதர் மட்டும் இல்லை, பிரசித்தமானவரும் கூட, இந்த பண்டித சபையில ரொம்ப பிரசித்தமானவர், அவருடைய பையனாக இருந்த போதும் கூட நான், இந்த கவி, யஷஹா நைவ ஆப்னோத், புகழ நான் அடையவே இல்லை. எந்த விஷயத்துல? தர்க்க வியாக்கரணாதிஷு க்வசிதபி பிரஜ்ஞா விசேஷாத், தர்க்க சாஸ்திரத்திலோ அல்லது வியாக்கரண சாஸ்திரத்திலோ அல்லது மற்ற க்வசிதபி மற்ற சாஸ்திரங்களிலோ நான் ஒரு பிரஜ்ஞா விசேஷத்தோட புத்தி வைஷத்தியத்தை, என்னுடைய சாமர்த்தியத்தை காமிச்சு புகழ அடையவே இல்லை அப்படின்னு தன்னோட வினயமா சொல்லிக்கிறார். ஏன்னா இவருக்கு வியாக்கரணத்துல ஒரு பாண்டித்யம் இல்லைன்னா இப்படி ஒரு காவியத்தை எழுத முடியுமோ? கண்டிப்பா முடியாது.
இருந்தாலும் அவருடைய ஒரு வினயத்தை காமிக்கிறதுக்கு தான் இப்படி. இதுல இருக்கக்கூடிய உண்மையான வாக்கியம் இல்லை. இதை படிக்கும் பொழுதுதானே தெரியும் இவர் எப்பேற்பட்ட வித்வானா இருக்க முடியும், வியாக்கரணத்தை எவ்வளவு பண்டிதனா இருந்தா இப்படி எழுத முடியும்னு. ஆனா சொல்லும் பொழுது தர்க்க வியாக்கரணாதிஷுன்னு சொல்றார். இது அவருடைய வினயத்தை காட்டுறதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகம். இப்பேற்பட்ட நான் வியர்த்தம் ஹந்த சசாமராஜ நகரி ராமோ ஜனிஷ்டா, இப்படி நான் எதுலயும் புகழ் அடையாத எங்க அப்பாவுக்கு ஒரு பெருமை சேர்க்காதவனா நான் இருக்கேன். அதனால இந்த சாமராஜ நகரி ராமஹா, மைசூர் ராமஹான்னு பிரசித்தமா இருக்கேனே, நான் வியர்த்தம் ஹந்த, ஹந்தன்னு ஒரு சோகத்துல சொல்லக்கூடியது. ஹந்த, இப்படி வியர்த்தம் ஆயிட்டேனே, எங்க அப்பாவிற்கு என்னால ஒரு புகழ் சேர்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்கார் இல்லையா. நம்ம இத நிறைய இடத்துல பார்ப்போம். பிறக்கிறதா இருந்தால் பண்டிதனா இருக்கணும், இல்லைன்னா அஜாத மிருதமூர்க்கானா மிருதாஜாதோ சுதோவரம்னு பல இடங்கள்ல பார்க்கலாம். பிறந்து ஒருத்தர் பிறக்கிறான்னு சொன்னா அந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவன் பண்டிதனா ஆனாதான் அந்த அப்பா அம்மாவுக்கு பெருமை. அப்படி இல்லாதவன் பிறக்கவே வேண்டாம்னு இப்படிலாம் ஸ்லோகத்தை சொல்றோம் இல்லையா. அத மனசை வச்சுன்னு சொல்ற. வியர்த்தம் ஹந்த சசாமராஜ நகரி ராமஹா அஜனிஷ்ட, நான் பிறந்தேனே இது வியர்த்தம்னு ஆயிடுது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதவா, ஆனா ஏன் அப்படி எடுத்துக்கணும், இப்படி ஒரு பார்வையில பார்க்கலாமே. என்னது, சீதாராமன சம்வாத ஜரி அப்படிங்கிற இந்த காவியம் என்னுடைய பிறப்பு இல்லாத அது பிறந்திருக்காது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் பிறந்ததுக்கு இப்படி ஒரு காவியம் பண்ணியிருக்கேனே, இது ஒரு பிரயோஜனம் தானே. வஸ்துதா இந்த காவியத்தினால அவர் என்ன நினைச்சாரோ, அப்பாவுக்கு பெரிய பண்டிதராக இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவுக்கு புகழ சேர்க்கணும்னு அது கண்டிப்பா நடந்துருது. அதைத்தான் சொல்றார். அதவா, இப்படி பார்க்கையில், எப்படி சீதாராவணவாத ஜர்யவதரேத் கஸ்மாத் அதஸ்மாத் புவி, இவர் இல்லைன்னு சொன்னா அதஸ்மாத் தஸ்மாத், அவர் இந்த கவி இல்லைன்னா இந்த சீதாராவண ஜரிங்கிற காவியம் எங்கிருந்து வந்திருக்கும் இந்த பூலோகத்துல. அப்போ இது அவருடைய ஒரு புகழுக்கு காரணமா இருக்கு, அவருடைய அந்த பாண்டித்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விஷயமா இருக்குன்னு வினயத்தோடு தெரிவிச்சுக்கிறார். இதுல அவருக்கு தர்க்க வியாக்கரணாதிஷு பிரஜா விசேஷாத்து நெய்வ கிஞ்சித் யசஹா லப்தம் அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தாலும், அதை படிக்கிறவாளுக்கு நமக்கு தெரியும் தானே அவர் எவ்வளவு சிரமப்பட்டு எழுதியிருப்பார் அப்படிங்கிறதோ, அந்த சிரமத்துக்கு பின்னாடி அவருடைய வியாக்கரண பாண்டித்யங்கள்லாம் எப்படி இருந்துக்கோன்னு நமக்கு தெரியும். இது ஒரு வினயமாக தன்னுடைய இந்த கிருத்திய காவியத்தை சொல்லிக்கிறார். கண்டிப்பாக அவர் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைந்தவர், அப்பாவிற்கு புகழ சேர்த்தவர், இது சந்தேகமே இல்லை அப்படிங்கிறதாக சொல்லிட்டு, இப்படி ஒரு காவியத்தை நடத்துறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணினா என்னுடைய வாத்தியார் அவர்களையும் நமஸ்கரிச்சுண்டு இதோட இந்த காவியத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.